ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபெஞ்சால் புயல் அப்படின்ற தாக்குதல் ஏற்பட்டுச்சு. புயல் சேதமாக நம்ம 2000 கோடியை கேட்டிருக்கோங்க. ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குங்க. அந்த சட்டம் அப்படி எப்போ போடப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்றைக்கி நியூஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தேவையில்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒரு டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிகே பார்ட் இருக்குது. சுதந்திர இந்தியாவில் எல்லாருக்கும் உயர்கல்வி சென்றடைய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு முதல்ல ஒரு கல்விக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. அவர் தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. அதுதான் யூனிவர்சிட்டி கமிஷன் சொல்லக்கூடியது. சுதந்திர இந்தியாவில் 1948 என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, கல்விக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒரு குழு அமைச்சாங்க 1952 லட்சுமண சுவாமி முதலியார் அவரது தலைமையில் என்ன பண்ணுறாங்க, கல்வி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டது. அப்போ கல்விக்காக 2 குழுக்கள் ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கல்வி கற்றவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், எப்படி கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டா எழுதிங்க. அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதன்மை இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்தியாவில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. அதே உலக அளவில் 42வது இடத்துல இருக்காங்க. பல்கலைக்கழக தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் 42வது இடத்துல இருக்காங்க, இந்தியாவில் முதன்மை இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம். 2030ஆம் ஆண்டுக்குள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% எட்ட வேண்டும். ஏன்னா உயர்கல்விக்கு மாணவர்கள் சேரும் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உயர்கல்வியில் படிக்கிறாங்களே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் யூஜி முடிச்சிட்டேன், எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு நிற்கிறவங்க இருக்காங்க. சார் நான் இல்லை சார், நான் பிஜியும் பண்ண போகிறேன், உயர்கல்வியில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களே. அப்போ உயர்கல்வி சேர்க்கை வீதத்தை என்ன பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 2030 என்ன பண்ணுவாங்க, 50% எட்டிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து என்ன ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாட்டும், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறதுங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா. இன்றைக்கான குரல், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுநிலைமை பொருத்தி ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தனை பார்த்த உடனே அவன் குற்றம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவன் குற்றம் பண்ணியிருப்பானான்னு ஆராயணும். அவன் குற்றமே பண்ணியிருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை தான் கொடுக்கணும் அப்படின்றத இங்கே திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. தான் அரசர் இப்படி தான் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காருங்க. திருவள்ளுவர் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நல்லாவே சொல்லுவாருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது ஸ்கிப் பண்ணிக்கலாங்க போக போக. ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்திய கடற்படை தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வந்து சொல்லுறாங்க. ஸோ நோட் பண்ணுங்கள், இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. இது மட்டும் போதும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை, நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஓகே, மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவனிச்சுங்க. வரி வசூலை எளிமைப்படுத்த குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேக்ஸ் என்று சொல்லிட்டு ஒரு லெசன் படிக்கிறோம். சில டெஃபினேஷன் எழுதும்போது டேக்ஸை பற்றி எழுத சொன்னாங்கன்னா இது நீங்கள் எழுதுங்க நல்லாயிருக்குங்க. வரி என்பது நாட்டின் வருவாயை அதிகரிப்பது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நமது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சியை அடித்தளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 3 செக்டார்லேயும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வரி என்பது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால இன்றைக்கி எல்லாமே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள், எங்கெங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் எப்படிலாம் மிட்டிகேஷன் எடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்மளுடைய ஆன்சர் போட்டுருங்க. நன்றி.